நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் என்ன, உன் கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கணுமா? அப்புறம் இல்ல, நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னு இப்போ வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. மாமா பாஸ் ஆயிட்டேன் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏங்க என்னங்க ஏங்க நீங்க போய் என்னங்க என் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? விளையாட்டுக்கு கூட என் காலில் விழுகாதீங்க. நீங்க வேறங்க, நீங்க சாப்பாடு வைங்க, எனக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏங்க என்ன அழகர் குடிக்கிறாங்க. புரியல? இல்லைங்க, இது எப்பவும் அடிக்கிறது தானே? இல்லைங்க, நடுவுல இந்த பழக்கம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும். விடு விடு, அப்புறம் பேசிக்கலாம். சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சந்தோஷத்துல குடிச்சா பரவாயில்லைங்க, வேற ஏதாச்சும் இருக்க போதுங்க. காத்துலயே கோலம் போடாத, பாத்துக்கலாம் விடு. அழகர், சொல்லுமா. காஃபி. வச்சுட்டு போ. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, எடுக்க போனேன், கை தட்டிருச்சு. ஆண்டாளு, இன்னொரு காப்பி போட்டு கொண்டாந்து கொடு. வேணும் தானே காஃபி தட்டி விட்ட? நீ தட்டி விட்டதை நான் பார்த்தேன். யாராச்சும் வேணும்னு தட்டி விடுவாங்களா? இன்னொரு காஃபி போட்டு கொண்டு வர சோம்பேறித்தனமா இருந்தா சொல்லி நான் போய் போட்டு கொண்டு வரேன். சும்மா அதுக்காக சம்பந்தம் இல்லாம என் புள்ள மேல எல்லாம் குத்தம் சொல்லாத. நீ வேணும் தான் தட்டி விட்ட. ஏய், என்னம்மா நீ? யாராவது வேணும்னே தட்டி விடுவாங்களா? இந்த அம்மா நம்ம என்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத. எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, என்ன அதுக்கு? தட்டி விட்டியா இல்லையாடா? என்னாச்சுமா? அவகிட்டே கேளு. தெரியாம அழகர் காஃபியை தட்டி விட்டுட்டான், அதுக்கு வம்பு சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆண்டாளு, ஒன்றும் இல்லைம்மா, விடு. கையெடு.
எரியுதுன்னு சொன்னல, நீ எதுக்கு என்ன தொடுற? ஆண்டாளு என்னமாச்சு? ஏண்டாளு காப்பி கொட்டினதுக்கா எம்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆண்டாளு என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல மாமா, வேற ஏதாவது டென்ஷன். அதான். இல்லம்மா, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. என்னன்னு சொல்லு. ஆண்டாளு என்னாச்சுமா? அழகரு என்ன நடக்குது ரெண்டு பேருக்கு நடுவுல? ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டல சொல்லுமா. அதான் எல்லாம் சரியா போச்சு இல்ல, திரும்பவும் என்ன? எதுவுமே சரியாகல. உங்க முன்னாடி சும்மா நடிக்கிறான். உள்ள என்ன தினம் போட்டு சாகடிக்கிறான். டேய் என்னடா இதெல்லாம்? அவ கிடக்குறாப்பா. உடனே என்னடான்னு கேட்குறீங்களா? அவ பொய் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். அப்போ நான் போய் சொல்கிறேன்றீங்களா? டேய் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சியில அழுதுகிட்டு இருக்கா. அவ என்னத்தான பொய் சொல்ல போறா? இது எனக்கும் அவளுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. நீங்கள் யாரும் தலையிட வேணாம். அழகரு, இந்த விஷயத்துல எனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லதான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நடந்த அம்புட்டு பிரச்சனைக்கும் நான் தாண்டா காரணம். நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தேன்னா உனக்கும் ஆண்டாளுக்கு நடுவுல இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உனக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கோவப்படுறா, அவகிட்ட ஏன்டா கோவப்படுற? என்ன ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணலான்னு பார்க்குறியா? நீ எங்கே போனாலும் சரிடி, நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். அழகரு என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நடந்த பஞ்சாயத்துக்கு நாங்க எல்லாரும் தாண்டா ஒரு விதத்துல காரணம். நீயும் தாண்டா காரணம். எல்லாரையும் விட்டுட்டு அவள்கிட்ட போய் வெறுப்ப காட்டுற. ஆமாண்டா அழகரு, தப்பு பண்ணதுன்னு பார்த்தா அவளை விட பெரிய தப்பு பண்ணது நான் தாண்டா. என்ன தாண்டா நீ முதல்ல குற்றவாளி கூட்டில் ஏத்தணும். போடா போய் அவள்கிட்ட பேசு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. என்ன பேச சொல்றீங்க? இல்லை அவகிட்ட என்ன பேச சொல்றீங்க? இந்த மூஞ்ச பார்க்குறப்பெல்லாம் வாய் கூசாம அந்த போலீஸ்காரங்கிட்ட நான் இவ புருஷன் இல்லைன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. மூஞ்சிய பார்க்குறப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் வாங்கின ஒவ்வொரு அடியும் ஞாபகத்துக்கு வருது. சட்டியோட என்ன உட்கார வச்சு அசிங்க அசிங்கமா அம்பிட்டு பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. 15 நாள் ஜெயிலில் கக்கூஸ் பக்கத்துலேயே படுத்து எழுந்திருச்சேன். கொசு கட்டினா லைட்டு ஃபேன் ஒன்று கூட இல்லாமல் நரகம். எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். இதெல்லாம் நான் மறக்க சொல்றீங்களா? மறந்துட்டு மன்னிக்க சொல்றீங்களோ? என்னாலாம் முடியாது. இது எதையும் இந்த ஜென்மத்தில் என்னால் மறக்கவே முடியாது. அழகரு, எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாரும் கருத்தை சொல்ல வேணாம். உங்களுக்காகலாம் நான் யாரையும் மன்னிக்க முடியாது. எனக்கு தோண மாட்டேங்குது. இது பண்ண அநியாயத்துக்கலாம் வெட்டி கூறு போட்டிருக்கணும். தப்புஸ்டா சின்னவரே. அண்ணே, இது தேவையில்லாம யாரும் தலையிட வேணாம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். கிளம்புங்க. ஏய், இப்படிதான் இருக்குன்னு வந்தா நீங்க சொன்னலடி. பொறுக்க முடியலாம் பொட்டி தூக்கி போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ எல்லாம் இல்லை, நீ யார் அழுதா வந்து சேர்ந்துருக்கு பாரு. கிளம்ப.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, என்னடா நம்ம 2 பேரும் ஒண்ணாம் கிளாஸ் படிச்சோம். சரி அப்புறம் ஒண்ணா காலேஜ் படிச்சோம். டேய் எங்கடா ஒன்றா படித்தான் ஒன்றா காலேஜ் போனோம் அவ்வளோதான். ஒண்ணா படிச்சோமோ இல்லையோ ஒண்ணா முடிச்சோம்ல. இப்போ அதுக்கு என்ன? இல்ல மாப்ள, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா வேலைக்கு சேர்றோம். அத பத்தி உங்க வீட்ல ஏதாவது பேசிக்கிறாங்களா? இப்போவும் நீ உருப்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. உங்க வீட்லயும் அப்படியா சொன்னாங்க? எங்க வீட்லயும் அப்படிதான் சொல்றாங்க. ஒன்னால நான் கேட்டேன். ஒன்னாலதான் நானும் கேட்டேன். மாப்ள, நான்லாம் படிச்சு வக்கீலாயி கோர்ட்டுக்கு வரேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல மாப்ள. டேய் இட்ஸ் a medical miracle. டேய் போதும்டா அடங்குடா. முதல்ல நம்ம சீனியர் எங்கன்னு கண்டுபிடிப்போம். பேர் என்ன சொன்ன? சந்தானம். இந்த மொட்டை அடிச்சு தலையில தடைப்பாங்களா அதுவா? டேய் அது சந்தானம், இவர் சந்தானம். காமெடியன். காமெடினா வில்லனான்னு பார்த்தா தான் தெரியும். யார்ட்டையாவது விசாரிப்போம். ஏய் என்ன போற? அவர் எங்க இருப்பான்னு கேட்க போறேன்டா. அதுக்கு இந்த டப்பா முடிஞ்சா கிடைச்சதா? அப்புறம் என்ன பாணி? பியூட்டிஃபுல். அந்த மாதிரி ஒரு அழகான மூஞ்சிக்கிட்ட கேட்கணும். பாப்பா Excuse me, I am Advocate Katti and he is Advocate Alagar. மிஸ்டர் சந்தானம்னு ஒருத்தர் எங்க கிட்ட சீனியரை ஜாயின் பண்றாரு. அவர் எங்க இருக்காரு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பேர் என்ன சொன்னீங்க? சந்தானம். காமெடியன் சந்தானம் இல்லைங்க, கரடி சந்தானம். இந்த அனகாபத்தூர் ஆர்ம கேஸ்ல ஆஜராகி அற்புதமா வாதாடி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு அந்த சந்தானம் தாங்க. டேய் அட ஆமா மாப்ள, அவர் எந்த கேஸுக்காக வாதாடினாலுமே கன்ஃபார்மா தூக்கு தண்டனை தானா. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேய் போதும்டா. ஏங்க உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? நல்லா தெரியுங்க. எங்க? அதோ அங்க. ஏங்க தெரியும், நீங்க தெரியவே இல்ல. குனிஞ்சு பாருங்க. ஏங்க என்னங்க பாதி சந்தானம் தான் வராது, மீதி சந்தானத்தை எங்க? பழைய ஜோக், போங்க போய் பாருங்க. ஓகே மாப்ள ப்ளீஸ் கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க? என் பேர் அழகர். இது என் ஃப்ரெண்டு கத்தி. வணக்கம் சார். ஓ, ஆறுசாமியோட பிரதரா? ஆமாம் சார். அது என்ன இவன் பேர் கத்தின்னு? அது இல்லை சார், என் பேர் கதிரேசன். செல்லம்மா கத்தின்னு கூப்பிடுவாங்க சார். வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வக்கீலுக்கு தேவை வாய் தானே சார். இல்லை வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கொண்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சார். டேய் சும்மாறா. ஆறுசாமி சொன்னாரு 8 வருஷம் வக்கீலுக்கு படிச்ச 2 புத்திசாலிங்க வருவாங்கன்னு. 9 வருஷம் சார். சாரி சார். முதல் நாளே 8 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு வந்து நிக்கிறீங்க. காலேஜுக்கு போகிற ஞாபகத்தில் அப்படியே வந்துட்டோம் சார். இல்லை சார், பைபாஸில் ஒரு மறியல் அதான். ஓகே ஓகே, நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடணும். சரிங்க ஓகே சார். திவ்யா எங்கம்மா இருக்க? நான் சேம்பருக்கு போற என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன், இங்க வாமா. சரி, யாரு சார் இந்த திவ்யா? என்னோட ஜூனியர், என் தங்கச்சி பொண்ணு. எதுவா இருந்தாலும் நீங்க அவகிட்ட தான் பேசணும். எஸ் சார். வேலை விஷயமா மட்டும். எஸ் சார். சார் வாமா திவ்யா. திவ்யா இதாம்மா நான் சொன்ன அந்த 2 பெரிய வக்கீல்கள். நாளையில இருந்து வர சொல்லிருக்கிறேன். நீதாம்மா இவங்களை மேய்க்கணும். என்ன வேலைன்னு பார்த்து ஏதாவது கொடு. என்னடா சின்ன பொண்ணு ஏய்க்கலான்னு நினைக்காதீங்க, புத்திசாலி பொண்ணு. ஒழுங்கு மரியாதையா இவகிட்ட கத்துக்கிற வழியை பாருங்க. பாத்துக்குமா, நான் வரேன். சரிங்க சார். என்ன இல்ல
இந்த கரடி மேட்ரு சீனியர் கிட்ட அது இனிமே நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஏங்க இந்தாங்க, என்ன இது? இது சேவு. புரியல. இல்லை, விருதுநகர் வரைக்கும் ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு பிடிக்குமே நினச்சி வாங்கிட்டு வந்தேன். தம்பி, நீ ஒரு எம்எல்ஏ. பஜார்ல வண்டியை நிறுத்தி சேவ் வாங்குனியா? ஏங்க, என்னதான் எம்எல்ஏவாக இருந்தாலும் இது இல்லை, அம்மாவுக்கு பிள்ளை தானே, அதான். ம், உன்னை வாய் வரைக்கும் வந்ததா சொல்ல தைரியம் இல்ல. சேவ் வாங்கிட்டு வராராம், சேவ். இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்குமேட்டு தான். ஓ, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ? ஓரளவுக்கு தெரியும்ல. ம், சரி, எனக்கு பிடிச்ச கலர் என்ன? கருப்பு. ஹலோ, அது கலரு, கருப்பு கலரு. இந்த புடவை துணிமணி அந்த கலரு. சரி, வேற என்ன எனக்கு பிடிக்கும்? வேற இளையராஜா பாட்டு, பாலாவோட படம். ம், அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அதில் மீன், அதில் அப்புறம் பண்டமுண்டு பார்த்தீங்கன்னா அதில் அல்வாவும் சேவும். சரி, எனக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதா? ம், ம், சொல்லு, எனக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதா? இந்த ம். ஒரு கேள்விக்கு மட்டும்தாங்க எனக்கு விடையே தெரிய மாட்டேங்குது. இன்னுமா தெரியல? இப்போ தெரியுது. ம், என்ன தெரியுது? இல்ல, கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இப்பதான் தெரியும்னு. அதுக்குள்ள டவுட்டா இருக்குங்கிற? இல்லைங்க, நீங்க சிரிக்கிறப்ப புரியுற மாதிரி இருக்கு. ம், நீங்க முறைக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கு. ஏங்க, பதில் சொல்லுங்க, என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, பதில் சொல்லுங்க, என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ஆ, அப்படியே சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஏங்க, ஒரு பயம் இருக்கிறது நல்லது தானே? இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூ இருக்குல்ல? ஓ, சொல்லவே மறந்துட்டேன். 18ஆம் தேதி இன்டர்வியூ இருக்கு. சரிங்க. என்ன சரிங்கிற? வழக்கமா எக்ஸாம் இருக்கு, இன்டர்வியூ இருக்குன்னா கூட்டிட்டு போறேன்னு அடம் பிடிப்ப. இப்ப ஏதோ கதை கேக்குற மாதிரி சரிங்கிற? இல்ல, 18ஆம் தேதி இங்க ஒரு சின்ன கொடியேத்த இருக்கு. ஓ, ரொம்ப பிஸி. இல்ல இல்ல, என்ன முத தடவையா கூப்பிட்டுருக்காங்கல்ல, எப்படி கேன்சல் பண்றதுன்னு தெரியல. நானும் உன்னை முத தடவையா வெளியே கூப்பிடுறேன். அது இல்லைங்க, நான் பொறு, காரணம் எல்லாம் சொல்லாத. வர முடியுமா முடியாதா? இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டம். மண்ணாங்கட்டி, முடியுமா முடியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. கஷ்டம்னு புதுசா ஒரு பதில் சொல்ற.